வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா தான் இருப்பீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். வெரி சாரி, நீங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க, ஏன் இப்போ சமையல் வீடியோலாம் எதுவுமே போட மாட்டேங்கிறீங்கன்னு. கொஞ்சம் இல்லை, ரொம்ப பிஸி. ஒர்க் பிளேஸ்லேயும் எனக்கு பிஸி. இங்கே வந்து என் சன் வந்து டோனிஸ் எக்ஸ்பிரஸ் அவர் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால அதை கொஞ்சம் நம்ம லிஃப்ட் அப் பண்ணணும் இல்லையா, அதனால அதில் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டதுனால இதை கொஞ்சம் அப்படி வச்சுட்டே இருந்தாலும் இன்னைக்கு லீவுங்கிறதுனால வந்து கிளீன் பண்ணலாமே கிச்சனுக்கு வந்தேன். எல்லா வீட்லையும் நடக்கக்கூடிய ஒரு அசம்பாவிதம் தான் திடீர்னு நடந்து போச்சுங்க. சரி, என்னன்னு பார்த்தா இங்கே எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்தா இங்கே வந்து நாபு உடஞ்சி போயிருக்கு. அந்த கனெக்ட் ஆகும்ல சிலிண்டருக்கு வரக்கூடிய அந்த பைப்பை இந்த உடஞ்சி போயிருக்கு. பாருங்க எப்படி உடஞ்சிருக்கு. அந்த மாதிரி இருந்திருக்கு. எங்களுக்கு வந்து நாங்கள் கொஞ்ச நாளாகவே கேஸ் லீக் ஆகுற மாதிரி ஸ்மெல் வந்துகிட்டே இருந்துச்சு. நாங்களும் என்னமோ பண்ணி பார்த்தோம், எதுவுமே அந்த மாதிரி இல்லையே, நல்லா தானே இருக்கு எல்லாமே அப்படின்னு நினச்சோம். பட் இது வந்து இந்த நாப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இதுக்கும் இருக்கும். சரி, இது உடஞ்சிருச்சு நாங்கள் வேறு தான் வாங்கி போட்டிருக்கோம். அதனால ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்னா நினச்சிட்டு இருந்தோம். இதை அதனால் அழுத்தி க்ளோஸ் பண்ணுவோம். இதை நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லை, இது ரெண்டு மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ கொஞ்சம் வேலைக்கு போகிற நேரத்தில் ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு எனக்கு. ரெண்டு பர்னரை வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ வந்து பார்த்தா என்னடா இது ரீசன், சிலிண்டர் கேஸ் வந்து எவ்வளோ கடவுள் வந்து ஒரு அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறாரு, எவ்வளோ ஒரு எங்களுக்கு உயிர் கொடுத்துருக்குறாரு பார்த்துக்கோங்க. அது ஒருவேளை நான் தான் காலையில் எந்திரிச்சு வந்து பற்ற வைப்பேன். நாங்கள் சிலிண்டர் ஆஃப் பண்ணிட்டு போகிற பழக்கம் இல்லை. சாரி, நான் பண்ண அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நைட் போகும்போது சிலிண்டர் ஆஃப் பண்ணிட்டு போங்க. ஏன்னா மார்னிங் வந்து பற்ற வைக்கும் போது அது கொஞ்சம் ஆபத்தான ஒரு விஷயம்தான். ஸோ நமக்கு வந்து எப்படியோ கடவுள் வந்து ஆண்டவர் ஜீசஸ் கிரைஸ்ட், தேங்க்யூ ஜீசஸ், எங்களுடைய இந்த எப்படி எனக்கு சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா நான் ஒரு 2 months-ஆவே சொல்லிட்டு இருக்கோம் கேஸ் ஸ்மெல் வருதுன்னு. நாங்கள் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கோம். இன்னைக்கு தான் பார்த்தா அது உடஞ்சி போயிருக்கு சுத்தமாக. அந்த இந்த இடத்துல கூட ஒரு கட்டும் கூட வந்துருச்சு. அது பரவாயில்ல, உள்ள அந்த கம்பிகள் இருக்கிறதுனால அதுக்கு இது வேணும். ஆனால் இது உடஞ்சி அங்கே லீக் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்கு அங்கே எங்களுக்கு. அதுதான் இங்கே நம்ம வந்து பற்ற வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அடியிலெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். எரிஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ளேம் இருக்கும். பாதி இது ஆகின பிறகுதான் அது அணையும். அது வரைக்கும் குப்புன்னு பத்தி எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். சத்தமும் வரும். 2 பர்னரும் அப்படிதான், சத்தமும் வரும். குப் குப் அடைச்சுன்னு நாங்கள் பயந்து தான். ஏன் நீங்கள் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கீங்க? 3 months-ஆ இருக்குன்றீங்களே, அப்பயே மாற்றிருக்கலாமே, இல்லை என்ன ரிப்பேர் பண்ணிக்கலாமே நீங்கள் நினைக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு டைம்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா. இப்போதான் எங்களுக்கு இந்த லீக்கை பார்த்த பிறகுதான் எங்களுக்கு ஐயோ இது ரொம்ப ஆபத்தான ஒரு இதில் இருக்கு. ஏதோ டஸ்ட் இருக்கும்னு நினச்சி நான் அப்பப்போ பர்னர் எடுத்து க்ளீன் பண்ணி அப்படிலாம் போட்டுக்கிட்டு இருந்தேன். பட் இப்போதான் புரியுது அது வந்து இந்த மாதிரி அப்படின்னு. ஸோ இப்போ வந்து இவ்வளோ கிரிட்டிக்கலான ஒரு இதுவாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். நம்ம போயிட்டு வேறு வாங்கிட்டு வந்துடலாமா? இதை நம்ம ரிப்பேர் பண்ணிட்டு இது பண்ணிட்டுலாம் திரும்ப அது ப்ராப்ளம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது போட்டாலும் வந்து ஸ்கிராப் ரேட்டுக்கு தான் எடுப்பான். நினைக்கிறேன் 500 தான் அப்படி தான் எடுப்பான். அதுக்கு நம்ம எமர்ஜென்சிக்கு வச்சுக்கலாம், இது ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ போயிட்டு ஒரு புது ஸ்டவ் பார்க்கலாம். இது மாதிரியே வாங்குறோமா இல்லை மனசு மாதிரி வேறு மாதிரி வாங்குறோமா? கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கிறோம் இல்லையா எல்லாருமே. லைஃப் போக கொஞ்சம் நம்ம அப்டேட்டடாக தான் இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ பார்ப்போம். கொஞ்சம் எனக்கு ஒரு சில இதெல்லாம் மைண்டில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்டவ் வேணும், இப்படி இருக்கணும், இந்த ஸ்டைலில் வேணும்னு. அந்த ஸ்டைல் நமக்கு கிடைக்குதா, அந்த ஷாப்பில் இருக்கா அப்படின்றத போய் பார்ப்போம். ஸோ நான் உங்களுக்கு என்ன வாங்குறேன், என்ன இது பண்ணுறேன்றதை உங்களுக்கு கண்டிப்பாக போட்டு காட்டுறேன். அன்பாக்சிங் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நம்ம ஷாப் போகலாமா? ஸோ இப்போ நம்ம போகலாம். போயிட்டு என்ன வாங்குறோம், எப்படி வாங்குறோங்கிறத பார்க்கலாம். போகலாமா? வாங்க போகலாம். சரி. ஸோ நாங்கள் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ பார்க்கலாமா என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு. அன்பாக்சிங் வீடியோ. பாக்ஸ் ரொம்ப பெருசா இருக்கு, உள்ள அவ்வளவு பெருசா இருக்கான்றது பாத்துருவோம். வரமாட்டாங்க.
டடா எதுவும் தெரியாது. ஆனா இதுல எல்லாம் எங்க ஒண்ணுதான் கொடுப்பாங்க பாருங்க 1 2 3 4 இருக்குன்னா அப்ப 4 பர்னர்ல வச்சு வாங்கிருக்கோம். ஏன்னா முதல்ல 3 இருந்துச்சு இல்லையா, அது வந்து 2 தான் வேலை செஞ்சுதா, ரொம்ப 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 கஷ்டப்பட்டுட்டேன். இது தூக்கிடலாமா மம்மி? ஸ்டவ் பிடிங்க, நான் பாக்ஸ் எடுக்கிறேன். இது தூக்கணும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட். இதோட ஸ்டவ் மட்டும் தூக்கு. எடுக்காது, அது வருது. பார்த்து தூக்குங்க. பிடிச்சிக்கிட்டியா பெஞ்சு? ஓகே சரி ஓகே. ஓட ஓட. யாரோ அந்த பையன், நான் தான் அந்த பையன். எடுத்துருங்க. ஓகே இப்படி திருப்பி வச்சிட்டீங்கன்னா வியூவர்ஸுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். தலைகீழ இருக்கு. எப்படி இருந்தாலும் ஒன்று தானே. இல்லை நாளைக்கு இதெல்லாம் எடிட்டிங்ல போயிடுமா? இந்த திருப்புறதெல்லாம் நல்லா ஜாலியா தான் இருக்கும். போடுங்க. ப்ளூபெர்ஸ். எடுக்க மாட்டேன். நம்ம பேசுறது தான் போட எடுத்துடலாம். இருங்க. இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாப் மேஜிக் லிஃப்ட்னு சொல்லுவாங்க. ஹாப்ஸ் மேஜிக் லிஃப்ட் என்னன்னா, இப்போ எங்களோட பழைய ஸ்டவ் பார்த்தீங்கன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்குலாம் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்களாம். அதனாலேயே இதை கேட்டு ஸோ இப்படி எடுத்து இப்படி க்ளீன் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ஸ்பில்லேஜ்லாம் இருக்காது. இந்த பால் ஊற்றுறதா ஏதோ சொன்னீங்களா மம்மியா, சொல்லுங்க. அது ஸோ 2 இது வந்து லாக்கும் இருக்குது, பர்னர் லாக்கும் ஆயிருக்கு. ஸோ இப்படி எடுத்துட்டோம்னா இப்படி ஈஸியாக நம்ம நல்ல மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது வந்து 2 in 1. என்னன்னா இது நம்மளுக்கு டேபிள் டாப், அதாவது இன்பில்ட்டாக வேணும்னா கிச்சனில் அப்படியும் வச்சுக்கலாம். இல்லை நம்மளுக்கு அந்த ஸ்பேஸ் இல்லைன்னா மேலேயும் தனியாக வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ், அது வந்து கிளாஸ், இது வந்து மேட் ஃபினிஷ். அதே கிளாஸ் தான் இதுவும். இது வந்து 8 mm திக்னஸ் கொண்ட கிளாஸ் ஒன்று. ஸோ இப்போ இந்த ஒயர் பாருங்க, இது வந்து சிலிக்கான் ஒயர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒன்று வந்து சென்சர் ஒயரு, இன்னொன்று வந்து கேஸ் அந்த இது ஆட்டோமேட்டிக் அந்த ஆட்டோ இக்னிஷனுக்கான ஒயர் இது. ஸோ இது என்ன சென்சர்னா என்ன, அதுக்கு முன்னாடி ஆட்டோ இக்னிஷன்ன்றது சொன்னாங்க இல்லையா. இது ஆட்டோ இக்னிஷன். இந்த ஒயிட் இருக்குல்ல, இது ஆட்டோ இக்னிஷன். என்னன்னா ப்ளஸ் பாயிண்ட்டே இப்படி திருப்பினாலே அது வந்து பற்றிக்கும். நம்மளுக்கு வந்து லைட் தேவையில்லை. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சிலிக்கான் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு கம்மியாகும். ஓகேவா? அண்ட் இது வந்து சென்சர்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பால் பொங்கி ஊற்றிடுச்சுன்னா சம்டைம்ஸ் சில இதில் வந்து கேஸ் வேஸ்ட் ஆகும் இல்லையா. இது பார்த்தீங்கன்னா இந்த சென்சர் இருக்கிறதுனால பால் பொங்கி வந்துச்சுன்னா கேஸ் கனெக்ஷன் கட் ஆகிடும், ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த சென்சர் இருக்குது இதில். அண்ட் இந்த பர்னர் வந்து இப்போ நம்ம தூக்குறோம், கீழே விழுந்துடாதா, விழுந்து உடையாதானா அந்த பர்னர் லாக் ஆகிருக்கு, நம்ம அன்லாக் பண்ணிக்கலாம். இப்படியா பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சேஃப்டி இஷ்யூக்காக நிறைய பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பால் வந்து நடுவில் ஊற்றுறதுக்கான வாய்ப்பு இல்லை. பார்த்தீங்கன்னாலும் எங்கேயும் லாக் ஆகி தான் இருக்குது. ஒரு ஸ்பாஞ்ச் போட்டால் எடுத்துடலாம், அதை கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஈஸியாக உள்ளே ஊற்றாது இல்லை, சைடில் தானே ஊற்றும். ஆமாம். அண்ட் அப்போ கூட ஆஃப் ஆகிடும். நானும் வெவ்வேறு சைஸா? இல்லை, இது ரெண்டும் வந்து லார்ஜ் எக்ஸல் வெர்ஷனு, இது வந்து மினி. ஓகே. ஸோ இது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி திருப்பணும். இங்கே லாக் ஆகிடும். திரும்ப இங்கே ஒரு லாக் இருக்குது. திரும்ப இன்னும் கொஞ்சம் இது பண்ணோன்னா பாருங்க, இதுக்கெல்லாம் நம்ம ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் வந்து நம்ம மினிமம் லோ ஹை அந்த இதுதான். ஸோ இது அன்லாக், இது பாருங்க லாக் இல்லை. இப்படி திருப்பணும். இது வந்து லாக். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷன். இல்லை இங்கேயே வந்து அதுக்கான இது போட்டிருக்கு, எந்த பக்கம் லாக் பண்ணணும், எந்த பக்கம். அங்கே வந்து ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க லாக் பண்ணுறதுக்கு. ஓகே. மார்க் இல்லமா அந்த லாக் இல்ல, அது ஏர் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. இது வந்து ஸ்பான்சர் இல்லைங்க, முற்றிலுமா இது பெய்ட் ஸ்பான்சர்ஷிப்லாம் இல்ல. இது எங்களுக்காக நாங்களா எங்களை ஸ்பான்சர் பண்ணிக்கிற ஒரு வீடியோ. நீங்க எங்களை கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
நாங்க வந்து கஷ்டப்பட்டு போய் காசு கொடுத்து வாங்கியிருக்கோம். அவங்க ஸோ இது இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு இதுல. இனி நம்ம வந்து அப்டேட்டடா இருக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா? இன்னும் பழைய மாடல்லையே நம்ம எல்லாமே இப்போ இதெல்லாம் வந்து ஜாபுக்கு போறவங்க வந்து ரொம்ப ரொம்ப இதெல்லாம் ஈஸியா டக்கு டக்கு டக்குன்னு இப்படி எடுத்தோமா அப்படி தொடச்சோமா அப்படி ஈஸியா இருக்கும். ஸோ அதனால நாங்க இதை சூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்க. அண்ட் நல்ல இஎம்ஐ ஆப்ஷனும் கொடுத்தாங்க எங்களுக்கு. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து பண்ணோம். இது வந்து அரௌண்ட் 28 அந்த நிறைய நல்ல ஆஃபரும் கொடுத்தாங்க. 36 ஆக்சுவலி 36 எங்களுக்கு 28க்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அது இல்லாம இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்கு. அதுவும் நோ காஸ்ட் இஎம்ஐ, நோ டவுன் பேமெண்ட், நோ இன்ட்ரெஸ்ட் அந்த இஎம்ஐ. ஸோ அதனால 0% இன்ட்ரெஸ்ட் அந்த இஎம்ஐ தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. சரிங்க, தேங்க்யூ ஸோ மச். லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை டிங் அடிங்க. பை from Tova's World. And subscribe to Tony Express. And Bethu's Diary, please. நீங்க ஏதாவது சொல்ல Leon and விரும்புறீங்களா? Troy. And அது பக்கம் காட்டு. ஒரு இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த டைம்ல நாங்க சொல்லியே ஆகணும். இவர் வந்து புது யூடியூபர், பட்டிங் யூடியூபர். அவரை நம்ம என்கரேஜ் பண்ணணும். LNT லியான் அண்ட் ட்ராய்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. அதுல செம்மையான ஒரு நல்ல கான்டென்ட் வந்திருக்கு. ஏன்னா மக்களுக்கு தேவையான மக்கள் இப்போ என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான மித் பஸ்டரும் அதுக்கான ஒரு ப்ராப்பர் வீடியோவும் இவர் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ அதையும் வந்து கொஞ்சம் அவரையும் என்கரேஜ் பண்ணுங்க. சேனலோட பார்க்கவே மாட்டேன்றேன். தேங்க்யூ இல்லைங்க. லைக் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வித் நோட்டிஃபிகேஷன் பெல். Yes, ஆமா, அவர் இப்போதான் ஒண்ணுனா வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவரை என்கரேஜ் பண்ற விதமா எல்லாம் பண்ணுங்க. அவர் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ஷை பண்றாரு சொல்லிட்டு பேசுறதுக்கு. ஆமா, கூடிய சீக்கிரம் இந்த வெக்கம் பாருங்க, கூடிய சீக்கிரம் இந்த வெக்கம் லெவல்ல வருவாருங்க. சோ அவருக்கு அவரோட சேனலை கண்டிப்பா போய் பாருங்க. நான் லிங்க் வேணா என்னோட இதுல நான் கீழே கொடுக்குறேன். அவரோட சேனலை கிளிக் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ catch you on next video. Until then, bye from Tova's World.